எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள். இந்த பதிவில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழவிருக்கின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம். ஆங்கில தேதிக்கு 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வரை சனிபகவான் அவருடைய சொந்த ராசியான கும்பம் ராசியில் வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை சுமார் 136 நாட்கள் சனிபகவான் கும்பம் ராசிக்குள் குருபகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யவிருக்கின்றார். வக்ர காலகட்டங்களில் உண்மையில் சனிகிரகம் பின்னோக்கி செல்வது இல்லை. வக்ரகாலங்களில் சனிகிரகத்திற்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏனெனில் வக்ர காலங்களில் சூரியனை விட்டு சனிகிரகம் வெகுதூரத்தில் சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி தன்னுடைய சுயவேகத்தில் சனிகிரகம் சுற்றுவதால் சனிகிரகத்திற்கு பலம் சூரியனின் கட்டுப்பாடு இல்லாமல் கூடுதலாக இருக்கும். வக்ரமென்றால் என்னவென்று பார்க்கின்றபோது கிரகங்கள் தங்களுடைய சுற்றுவட்டப்பாதையில் சுற்றிவரும்போது கிரகங்களுடைய சுழற்சிகளின் மாறுபாட்டினால் பின்னோக்கி செல்வது போன்று ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியதுதான் வக்ரம் என்று கூறுகிறோம். சூரியனுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் சனிபகவான் வக்ரம் நிவர்த்தி அடைவார். அதேபோன்று வக்ர காலங்களில் சனியின் வலிமை கூடுதலாக இருக்கும். வக்கரம் பெற்ற சனி தன்னுடைய இயற்கை தன்மைக்கு நேர்மாறான தன்மைகளை கொடுக்கும். அதாவது சுபகிரகம் வக்கரம் பெற்றால் அசுபத்தன்மையோடு அசுபபலன்களை கொடுக்கும், அசுபகிரகம் வக்கரம் பெற்றால் சுபதன்மையோடு சுபபலன்களை கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களின் காரகத்துவங்களுக்கு எதிர்மாறான பலன்களை கொடுக்கும். மேலும் சூரிய பகவானுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சனிபகவானுடைய வக்ரநிலை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசிநாதன் குருபகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக கருத முடியாது. இன்னும் சொல்லப்போனால் குருவுக்கு 3ஆம் இடம்தான் எல்லா இடங்களை விட மிகவும் சாதகமற்ற இடமாக கருதப்படுகிறது. அதிக அளவிலான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய நேரம் குரு 3இல் இருக்கும்போதுதான். இந்த 3ஆம் இடத்தில் சனி வக்ரத்திற்கு முன்பு குரு பயணித்துக் கொண்டிருக்கும் போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கோல்சாரம் மிகவும் பலம் இழந்த நிலையில் உள்ளது. எனவே இந்த காலகட்டங்களில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. கோச்சாரத்தின்படி பார்க்கின்றபோது குரு ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பலமாக இல்லை. எனவே எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நிதானமாகவும் நன்கு சிந்தித்தும் யோசித்தும் பொறுமையாகவும் செய்தால் அதிக அளவிலான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். எனவே இந்த சனிபகவானுடைய வக்ரகாலகட்டம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வக்ரத்திற்கு முன்பு தற்போதைய கோல்சாரம் பலமிழந்துள்ளது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஜென்மராசியில் ராகு பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி வக்கிரத்திற்கு முன்பு ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரையில் ரேவதி நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருத்தல் வேண்டும். ஜென்மராசிக்குள் ராகு பகவான் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சிரமமான காலகட்டங்களாக கருதப்படுகிறது. யாரோ செய்வினை செய்துவிட்டார்களோ அல்லது பில்லி சூனியம் செய்துவிட்டார்களோ என்பது போல் இருக்கும். சனி வக்கிரத்திற்கு முன்பு ஏமாற்றங்கள் இழப்புகள் கண்டங்களை கொண்ட தோஷங்கள் இவைகளெல்லாம் இந்த காலகட்டங்களில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகு பகவானால் வரும். எனவே சனி வக்கிரத்திற்கு முன்பு சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு. மேலும் விஷக்காய்ச்சல் நீரினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் ஃபுட் பாய்சன் நோய்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ராகுவால் ஏற்படும். எனவே மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நபர்கள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்குள் பயணிக்கிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஒரு பாதத்தில் 2 மாதங்கள் ராகு பயணம் செய்வார். எனவே உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பயணிக்கும்போது உங்களுடைய பேராசைகளை அதிகப்படுத்துவாரே தவிர பலன்களை கொடுப்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அப்படியே சிறிதளவு பலன்களை கொடுத்தாலும் மிகுந்த தாமதத்துடன் கொடுப்பார். ராகு ஜென்மராசிக்குள் பயணிப்பது தவறு. எனவே இந்த காலகட்டங்களில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 7.5 சனியின் முதல் கட்டம் தீவிரமடைந்துள்ளது.
சனி பகவான் 29 ஜூன் மாதம் 2024 முதல் சுமார் 4.5 மாதங்கள் வக்ரகதியில் பயணிக்கவிருக்கிறார். 12ஆம் இடமென்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம், செலவு ஸ்தானம். மேலும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை சொல்லக்கூடிய ஸ்தானம். எனவே சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது குருபகவானுடைய சாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது காமத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எனவே கணவன் மனைவிக்கு உள்ளே தேவையற்ற விரோதங்கள் இதுவரையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு, நல்லிணக்கம், அன்பு, காதல், அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி, சந்தோஷம் கூடும். மேலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரநிலைக்கு முந்தைய காலகட்டத்தில் மனதில் தைரியம் குறையக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்களா, கஷ்டங்களா என்று நினைக்கக்கூடிய மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும், எங்கு சென்றாலும் கஷ்டங்களை கொடுத்திருக்கும். ஏனெனில் வருடகிரகங்கள் அனைத்தும் பலமாக இல்லை. 12ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்களை, முன்னேற்றங்களை இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பெறுவீர்கள். என்னென்ன மாற்றங்கள் நடக்குமென்று பார்ப்போம். கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். அதேபோன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடி அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். தண்டச் செலவுகள், வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் வெளிநாடு செல்ல வேண்டுமென்று வெகுகாலங்களாக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் பூர்த்தியாகும். வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டுமென்று முயற்சி செய்து ஏதேனும் தடைகள், தாமதங்கள் இருந்திருந்தால் அவைகள் அனைத்தும் விலகி அந்த விஷயங்களில் வெற்றிகளும் யோகங்களும் கிடைக்கும். மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 12ஆம் இடம் பூமி சம்பந்தமான காரகத்துவங்களை குறிக்கக்கூடியது. எனவே உங்களுடைய சொத்து வகைகளிலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்வு கிடைக்கும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் வக்கரத்தில் சஞ்சரிக்கும் போது பூமி சம்பந்தமான ஆதாயங்களை நீங்கள் பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்களாக தேவையற்ற இடமாற்றங்களை செய்வதை தவிர்த்தல் சிறப்பு. என்றாலும் அதுவாகவே தானாகவே ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தில் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். கஷ்டமான நிலையிலிருந்து வெளிவருவீர்கள். மேலும் குடும்ப விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும். உங்களுடைய சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிக்க முடியும். உங்களுடைய வியாபாரத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும், வளர்ச்சிகளும், யோகங்களும் கிடைக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய 7.5 சனியின் பாதிப்புகள் வக்ரசனி காலகட்டத்தில் மறையும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. லாபாதிபதி வக்ரநிலை பெறுவதால் லாபங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். சுபவிரயங்களுக்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றில் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இதுவரையிலிருந்து வந்த பல்வேறு வகைகளான பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த கோல்சார காலத்தை விட சனி வக்ரகாலம் மிகச்சிறப்பான, வரவேற்கத்தக்க யோகமான காலமாக கருதப்படுகிறது. உங்களுடைய பிறப்பு காலத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருந்திருந்தால் இந்த காலகட்டம் மிகச்சிறந்த மேன்மையான காலமாக அதிக அளவிலான நட்பலன்கள் கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரம் பெற்று ராகுகேதுவோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் இன்னும் அதிக அளவிலான கூடுதல் பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பிறப்பு காலத்தில் சனி வக்ரகதையிலிருந்து இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலைகளை விடுவதை தவிர்த்தல் நல்லது. குரு 3ஆம் இடத்தில் இருக்கும் போது பல பேருக்கு வேலை போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. என்றாலும் சனி வக்ரகாலகட்டத்தில் இவ்வாறான சிக்கல்கள் ஏற்படாது. மேலும் குரு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விஷயங்களை 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்வதை அறவே தவிர்த்தல் நல்லது. உங்களுக்கு கீழ்நிலையில் இருப்பவர்களிடம் பகைமை கொள்ளக்கூடாது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் நல்லது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவ்வாறான பாதிப்புகள் இருக்கும்.
என்றாலும் சனி வக்ர காலகட்டங்களில் இந்த பாதிப்புகளிலிருந்து சுமார் 136 நாட்கள் நீங்கள் விடுபடலாம். இதுவரையில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு இருந்து கொண்டு பல குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்திருப்பார். நீங்கள் பல்வேறான விஷயங்களில் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இவ்வாறான சிரமங்கள் அனைத்தும் சனியின் வக்ர காலகட்டத்தில் மாறிவிடும். இந்த சனி வக்ர காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இதுவரையில் நீங்கள் அவதிப்பட்ட நிலை மாறும். ஆக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்து வந்த நீண்டகால பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு கிடைத்து அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானின் வக்ரகாலம் சிறந்த காலமாக இருக்கும். சிறப்பான திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். விரய செலவுகள் குறையும். நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் கிடைக்கும்.